தமிழகம் நேயர்களுக்கு வணக்கங்கண்ணா. நான் உங்கள் தலைவாசல் மணி பேசுகிறேன். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பார்த்து ஒரு 3 கிலோமீட்டர் நாகூர் கிராமம். அம்மன் கல்யாண மண்டபத்தில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுன்னா வாரந்தோறும் 30 to 35 மாடுகள் நம்மள்கிட்ட வரும். நம்ம பண்ண பேர் மணி டைரி ஃபார்மு. நம்ம செல் நம்பரு 95 24 40 55 35னா. இந்த வாரம் இருக்கிற மாட்டை ஒன்று ஒன்றா பார்க்கலாம்னா. இப்போ ஃபர்ஸ்ட் மாடு நம்ம பார்க்குறோம்னா இது வந்து ஜெர்சியில் ஒரு கிராஸ் மாடு. அது ரெட் சிந்தி கலரு. நல்லா மாடு நல்லா ஓட்டம் போனால் 6 பல்லு. 2வது நல்லா குணமனம் பாரு. மாடு தான் பெரிய மாடு. குணமனம் நல்லா 2 பேரோட உட்காந்து கறந்துக்கலாம். தலைச்சனிக்கு அது ஒரு 5 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம கஸ்டமர் சொல்லி கொடுக்கலாம். கண்ணு போடணும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கணும். ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுங்கனால பால் நல்லா திக்னஸ் வரும். பேட்டேஷன் அப்போ நல்லா ஒரு கருப்பள மாடு ஒரு 3 மாடு 4 மாடு இருந்தால் கூட அதுக்கு இந்த மாடு கூட வச்சுக்கிட்டா நல்லா அது கொஞ்சம் டெஸ்ட் கம்மியாக வருது. இது நல்லா டெஸ்ட் 40 ரூபா 45 ரூபா பால் லிட்டர் டெஸ்ட். காம்பு கருங்காம்பில் அமைஞ்சிருக்குதுண்ணா. கருங்காம்புனா நல்லா கரை வரும்ண்ணா. செவலை மாட்டில் கருங்காம்பு வந்துன்னா ஹச்சப் மாடு ஈக்குவலுக்கு கரை வருமா. இது நல்லா தீனி விட்டு அமைஞ்சிச்சு நேரம் 10 கூட வரும்ண்ணா. இந்த மாதிரி மாட்டுக்கு நம்ம சொல்ற விலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி மாட்டுக்கு நம்ம சொல்ற விலை 79 ரூபா சொல்றோம்னா அனுசரிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஹச்சப்ல ஒரு 10% கிராஸ்னா பிளாக் மெஜாரிட்டினா அதிகமாக பிளாக் உள்ளதுன்னா இது ஃபேட்டேஷனுக்கு வெயில் மலைக்கு எல்லாத்தையும் தாங்கும்னா. ஒயிட் மெஜாரிட்டி வந்து வெயில் மலைக்கு தாங்காது கொஞ்சம். இது வந்து அது மாதிரி இல்லை, அடிப்படிக்கு தாங்க. நம்ம லோக்கல்ல இருக்க மாடு ஒரு கருப்பலையில ஹச்சப் ஒரு 10% கிராஸ் தான். ஒரிஜினல் பிரிட்ல 10% கிராஸ் தான். ஆனால் தலைச்சனுக்கு ஒரு 20 லிட்டர் கரை வந்த மாதிரினா இது 2வது கண்ணு. இந்த கண்ணுக்கு 22-23 லிட்டர் கஸ்டமர் காட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கஸ்டமருக்கு 20 லிட்டர் குறையாத வரும் பால் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் கண்ணு போட 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கோம். ஃபுல்லா மடி வச்சு தான் கண்ணு போடும். மாடு பாக்குறது என்ன வயிற மாடு, நல்ல நீளப்பாலம், நல்ல வெயிட். இன்னும் 20 நாள் கழிச்சு பார்த்தா மாட்டை வெளியே விடணும். அந்த அளவுக்கு மடி நல்லா பெருசா வரும். 22-23 லிட்டர் என்னோட அனுபவத்துக்கு வரும் சாதாரணமா. ஆனா 20 லிட்டர் நம்ம சொல்லிடுவோம். இந்த 10% கிராஸ் அப்படிங்கிறது எஸ்என்எஃப் ஃபேட் இருக்குமா? எஸ்என்எஃப் ஃபேட் வரும்னா வெயில் மலைக்கு மூச்சு வாங்காத கொஞ்சம் இருக்கும். அதனால அந்த 10% கிராஸ் நம்மளோட கஸ்டமர் எனக்கு சுத்தமான பியூர் கருப்பள்ளியில ஜாதி கச்சப்புல வேணாம், ஒரு நூல் கிராஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்குமா. 2வது கண்ணு கடமுளப்பு மாட்டு நல்லா பாருங்க எவ்வளவு நீளப்பாலம் உயரம். மாடு நல்லா மடித்தார் இருக்குது. இன்னும் 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கோம். ஃபுல்லா மடி வச்சுதான் கண்ணு போடும். வடலூர் வள்ளலார் கோயில் பக்கத்துல இருந்தோண்ணே. சரி, ஒரு மணி அண்ணன் வந்து யூடியூப்ல பார்த்து ஒரு 10 நாளா பக்கம் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு அடிக்கடி கால் பண்ணி நம்மளுக்கு இந்த கலர்ல மாடு வேணும், ஒரு 10-20 லிட்டர்ல பால் கறக்கணும்னு கேட்டுட்டு இருந்தோம். அவர் இன்னைக்கு போல வர சொன்னாரு. காலையிலே வந்ததும் பார்த்தோம். இந்த மாடு 2 மாடும் நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சு. நல்ல குணமாகவும் இருக்குது. நம்மளுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. நம்ம ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாரு. அப்புறம் கடைசியில் கட்டுப்படி வேலை பேசி கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சந்தைக்கு போனா ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்கண்ணா. மாட்டுக்கும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்ததுனால எதா இருந்தாலும் பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மாடு ஒரு சிவாஜி கச்சப்ல 2வது கண்ணு 6 பல்லுல இருக்குன்னா கொம்பு நல்லா வெள்ளை கொம்பு. 2 பக்கம் சின்ன பல்லு இருக்குது. நல்லா சுழி பார்க்கறதுக்கு சுழி சுத்தம் மாட்டுல தப்பு இல்லைன்னா. அதே மாதிரி நல்லா மடிக்க 4 காம்பு நல்லா நீள பழமா நல்லா. இது வந்து மடி தலான மடி வாங்கலாம். மென்னியும் பண்ணி சமமா இருக்கும். மடி நல்லா அப்பு மடி மாதிரி தலான மடி நல்லா அழகா நல்லா இருக்கு. இது கரை ஒரு 5 லிட்டர் நம்ம கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்கலாம். விவசாயம் வந்து ஒரு 17 சொன்னாங்க. நம்ம கஸ்டமருக்கு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். தலைச்சனுக்கு 5 லிட்டர் வந்த மாதிரி இந்த 2 லிட்டர் சேர்த்து வரும். நம்ம அது சொல்லல 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். பேசப்படி நல்லா இருக்கும். மாட்டில் ஒரு நூல் பச்சை உப்பு கம்மியாக இருக்குதுன்னா உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சல்ல மாடு இது எவ்வளவு தீனி கொடுத்தாலும் பால் தான் அதிகமாக வரும்போது மாடு உடம்பேறாது. மாடு இழப்பாகிறது நினைக்கணும். கண்ணு போட்டுதுன்னா கொஞ்சம் தீனி சேர்த்து கொடுத்தோம்னா பால் தான் ஒரு லிட்டர் சேர்த்து வரும்போது மாடு உடம்பேறாதுனா அது உள்ள மாடு. இந்த மாடை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? இந்த மாடு வாங்கிட்டு போனா நல்லா இளம்பொருள். 2வது கண்ணு ஒரு கெடேரின்னு போட்டாலும் அதுவும் 1 லட்சம். முதல்ல இந்த கலர்ல கெடேரின்னு போட நல்லா பால் ஒரு காம்பு கை வைக்காத விட்டு வளர்த்தானா மாடு 1 லட்சம் மாடோட. இதுக்கு நம்ம சொல்ற வேலை 67 ரூபா சொல்றோம்னா அதுலயும் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நான் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு செம்புத்துல நல்லா ஹச்சப்ளிங் கிராஸ் ஜெர்சியின் கிராஸ்னா டபுள் கலந்தது. கொம்பு நல்லா பட்டை கொம்பு வெள்ளை கொம்பு. சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, நடுமுது சுழி தான். பேச பிடிக்க நல்லா இருக்கு. குணமனம் இதோட பெசனா ஒரு கருப்புள்ள மாட்டில் பிறந்த கண்ணுட்டி. சிந்தாமணிலேருந்து அவங்க மாடு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல பிறந்த கண்ணுட்டி நல்லா ஜாதி குழி. இதுக்கு இன்னும் 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கும். லேடி ஜென்ட்ஸ் யாரெல்லாம் பேசிக்கலாம். கலந்துக்கலாம். ஒன்றும் தொந்தரவு இல்லை. மிஷினுக்கு நல்லா இருக்கும். கை கரைக்கு நல்லா இருக்கும். ஒரு பண்ணை யூஸுக்கு நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். அது மாதிரி மாட்டில் எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் வழி அந்தளவுக்கு நல்ல நெய்ஸ் குவாலிட்டி. நல்ல முதுகு நல்ல அகலமான முதுகு. கால் குந்துன கால். மாடு ரொம்ப கோக்கலேட்ட உயரமாவது. குந்துன காலில் அப்படியே இடக்கணமாக இருக்கும். நல்லா இருக்கும். 2 பேர் கூட படுத்து பெறலாம். அந்த மாதிரி முதுகு அகலம். பால் குடி இறக்கம். காம்பு 4 காம்பு அப்படியே நல்லா சாஃப்டாக பீசத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்னது பெருசு இல்லாத மடி சின்னது பெருசு இல்லாத 4 காம்பு ஒப்பா நல்லா இருக்குது. நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். இளம்பொருள் இது. பணமும் ஏறும், பாலும் ஏறும்.
போனால் நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். அது ஒரு கால கன்று கிடைக்கணும், ஒரு பண்ணையே கூட உருவாகிற அளவுக்கு மாடு இளம்பொருளான வயசு, நல்ல குவாலிட்டியான மாடு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம சொல்கிற விலை 72 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாங்கண்ணா. இன்னைக்கு காலையில் விடிகாலையில் இன்னைக்கு கன்று போட்டுதுன்னா வெள்ளிக்கிழமை கிடைக்கனோட மாடு வந்து இளம்பூரில் 2வது கன்று தான். மாடு விலையிலையும் கொஞ்சம் அளவு பட்ஜெட்டாக இருக்குது. ஒரு 55 ரூபாய்க்குள்ளே இந்த மாடு எடுத்துக்கலாம். பால் 2 நேரம் ஒரு 12 லிட்டர் வரும். 6 12 லிட்டர் ஈஸியாக வரும். ஒரு நாளைக்கு 12 லிட்டர்னா ஒரு நேரத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 12 லிட்டர். காலைல 6 சாயந்தரம் 6 அது மாதிரி வரும். மாடு வந்து கடை முளப்பு தான், இளம்பொருள் தான் 2வது கன்று. அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது போட்டுருது. இதுவும் ஒரு முதல், அதுவும் ஒரு முதல், ரெட்டிப்பு முதல். இதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு மாடு ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு 1,50,000 2 லட்சம் முதல் இதில் உருவாக்கிடலாம். அது மாதிரி விலையிலையும் எல்லாம் 70 80 1 லட்சம் சொல்கிறீங்கப்பா, எனக்கு வந்து ஒரு 50 55 60 ரூபாய்க்குள்ளே வேணும், அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு 52 53 ஃபைனலாக நம்ம தரலாம். அதிகம் இல்லைனாலும் ஒரு 6 12 லிட்டர் கெடுக்காது. 12 லிட்டர் கெடுக்க கண்டிப்பாக வருங்கண்ணா. அதோட மட்டும் இல்லை, மாடு இளம்பொருள் தான் 2வது கன்று. கண்ணுட்டியும் ஒரு காம் பால் விட்டு நம்ம 3 காம் 3 கறந்துட்டு ஒரு 3 மாதம் கண்ணுட்டி விட்டு தீவனம் திங்கிறவர்களும் பால் விட்டோம்னா கண்ணுட்டியும் ஒரு 50,000 பொருள் ஆகிக்கும். மாடு 50,000 1 லட்சம் அடுத்த வருஷம் நம்ம நல்லா காப்பதும் பண்ணால் கிடைக்கும் இந்த மாட்டில். சிலர் மாடும் கண்ணுக்குட்டியுமா தானே வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். கண்ணு போட்ட மாடு தான் வேணும். அதுலயும் வந்து நம்ம கஸ்டமர் கிடையாது போட்ட மாடா கொடுங்க, காலக்கண்ணு 1000 ரூபா 2000 தான் கேட்கறாங்க. கிடைக்குன்னா நாங்க அப்படியே ஒரு காம் பால் விட்டு வளர்த்துக்கிறோம், எங்க அது ஒரு முதலீடா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாடு கொஞ்சம் பெஸ்ட்டா அமையும். நல்லா குணமும் நல்லா இருக்குது. சீம்பால் பீசினேன் ஒரு 4 லிட்டர் வந்தது காலையில பீசினேன். மண்டி நெரிச்சிட்டு கொஞ்சம் கண்ணுட்டி குடிச்சிட்டு பால் ஒழுதுனால நீங்க சொல்ற பாலை செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாமா? ஆனா கண்ணு போட்டுச்சு இனிமேல் கறந்து 10 கூட வாங்கலாம். சரி கண்ணு போட்டுச்சு இப்ப நாளைக்கே நம்ம 6 லிட்டர் வருமோ வராது, அது ஒரு 10 நாள் ஆகும். உடம்பு 6 தான் வரும். ஒரு 10 நாள் ஆனால் கண்டிப்பாக அந்த மாடு தேவைப்படுறவங்க வீடியோவில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபோன் பண்ணால் அந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். விலையில அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அதை நேரில் வர முடியல, எனக்கு வீடியோ அனுப்பிவிட்டு நான் அமௌண்ட் போட்டு விட்றேன், வண்டியில் பாதி கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே, தெளிவாக எடுத்து போட்டு விட்றோம். நேரில் வந்தாலும் மாட்டை பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும், வீடியோவில் அனுப்பி விட்டாலும் சுழி சுத்தம் மாட்டில் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான். ஆனால் ஒரு சிந்தாமணி பீரில் மொட்டை மோடி டைப்பான மாடு இது. கொம்பே இல்லாத மாடு. கொம்பு இல்லாத மாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா, நம்ம லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் பார்த்தா தலைகளே ஆட்டும் கொம்பு இருக்க மாதிரி கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐயோ கொம்பை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு இது இடம் இல்லை. மோடி டைப்ல அழகான புளி நெத்தியில 2 பல்லுல மாட்டுல சுழி பாவங்களும் சுழி நல்ல பெருங்கடேரி காம்போலம் இடைவெளி தோல் சொல்றோம் பாருங்க. மாடு சின்ன மாடு இல்ல, என்ன கழுத்து முட்டு மாடு. இன்னும் அடுத்த கண்ணுக்குலாம் மாடு இன்னும் வளர்த்துக்கலாம். மாடு நம்ம 5-6 கண்ணுக்கு 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நம்ம வேணாம் 2-3 கண்ணுகள் வித்தாலும் பணம் போகாது. அந்த அளவுக்கு பாலும் ஏறும் பணமும் வரும். இந்த மாதிரி தலையீத்து கிடாரிகள் வாங்குறதுல என்ன லாபம்? தலையீத்து கிடாரி நம்ம வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு வந்து பால் 7 லிட்டர் 8 லிட்டர் நேரம் 6 லிட்டர் 7 லிட்டர் வருதுன்னா 2வது கண்ணுக்கு 16 17 வரும். 3வது கண்ணுக்கு நேரம் 10 வரும். 4வது கண்ணுக்கு இந்த மாட்டை கொடுத்தாலும் நம்மகிட்ட வாங்குறோட 10,000 சேர்த்து வைக்கும், குறைச்சி வைக்காது. அதே மாதிரி ஈத்து மாட்டுல கடமுளைச்சி மாடு வாங்கினா 2 கண்ணு பீசி 3வது கண்ணு வித்தீங்கன்னா 20,000 குறைச்சி தான் விற்கும். இது வந்து 4 கண்ணுக்கு கழிச்சு வித்தாலும் பணம் போகாது. இது 4வது கண்ணுக்கு தான் கடை முளைப்பா இருக்கும். நம்ம வாங்கும் போதே கடமுளைச்சி மாடு வாங்கணும்னா அப்புறம் 4 கண்ணு கழிச்சு விற்கும் போது பணம் குறைவாகும். இது பாலும் கண்ணுக்கு ஏறும், பணமும் 10,000 சேர்த்து தான் விற்க போகும்போது. இது நம்ம வீட்டுல வளர்க்குற குழந்தை புள்ள மாதிரி. நம்ம பழக்கத்துக்கு 2 பக்கம் கூட உட்காந்து பீசிக்கலாம், மிஷின் போட்டுக்கலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் பீசிக்கலாம். பால் ஒவ்வொரு மாடு ஈத்து மாடு லேடிஸ் பீஸ்னா லேடிஸ் தான் பீசும், ஜென்ட்ஸ் பீஸ்னா உதைக்கி வரும். இது அந்த மாதிரி அந்த தவறு இல்லை. இது 2 பேரும் உட்காந்து நம்ம பழகிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது புதுசா நம்ம இது பண்ற மாதிரி. சரிண்ணா, இதுல நம்ம என்ன பட்ஜெட்ல இருக்கு? ஆனா இதோட விலை வந்து நம்ம 69 ரூபா விலை சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு சொல்லலாம். கண்ணுட்டி காரியமானத்தை இந்த மாதிரி கண்ணுட்டி வெத்து கண்ணுட்டி 40,000, வெத்து கண்ணுட்டி 40,000. ஒரு 2 பல்ல நல்லா பெருங்கடேரினா கண்ணு போடணும். 2-3 நாள் கண்ணு போட்டுரும், வீட்டுக்கு போனதும் கண்ணு போட்டுரும், சீம்பால் சாப்பிடலாம். 2 பல்ல நல்லா பெருங்கடேரி. தலைச்சனுக்கு ஒரு பால் நம்ம சொல்ல முடியாது, ஆனா 13 லிட்டர் பால் சொல்லலாம். ஒரு 12 லிட்டருக்கு கஸ்டமர் கேரண்டி சொல்லி கூட தவறு இல்லை. நல்லா குணமானம் பேச பிடிக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணா பேசிலாம் கலந்துக்கலாம். மிஷினுக்கும் கை நல்லா இருக்கும், காம்பு கைக்கும் பேசுறதுக்கு காம்பு நல்லா இருக்கும். மாட்டை பார்த்தா கடமுளைச்சி மாடு மாதிரி முகப்பானம் இருக்கும். ஆனா பல்லு 2 பல்லு தான் நல்லா பெருங்கடேரி. 10 ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாம்னா பாலும் ஏறும், பணமும் கண்ணுக்கு ஏறும்னா. ஒரு 3வது கண்ணுக்கு தான் கடை முளைக்கிற வயசாகும். மாடு ஈத்து மாடு மாதிரி ஒரு கண்ணு போட்ட மாடு மாதிரி நல்லா காம்போலாம். நல்லா மாட்டுல பெருமாட்டு உள்ள வழி. இதோட தாய் வக்குழி நல்ல வக்குழி. அதனால நம்ம இது மாதிரி மாடு பல்லு மேல எதிர்பார்க்கறவங்களுக்கு இது வந்து பேச பிடிக்கும், நல்லா இருக்கும். கண்ணு ஒரு 2 நாள்ல போட்டுரும். பல்லு மேல வரதும் கடை முளைச்சி மாட்டுக்கும் எப்படின்னா இது ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நம்ம இடத்துல போய் புதுசா நம்ம இடத்துல போய் பழக்கம் ஆனதுன்னா பேச பிடிக்கும், நல்லா இருக்கும். நம்ம 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல கண்ணுட்டி வளர்த்த மாதிரி கடை முளைச்ச மாடு பின்னி ஒரு 2 கண்ணு குறைச்சி தான் இதாகும். இது வந்து பின்னி 4 கண்ணுக்கு வச்சுக்கலாம், நம்ம லைஃபுக்கு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். சரிண்ணா, இதுக்கு நம்ம சொல்றது என்னென்ன சொல்றோம்? ஆனா இதுக்கு ஒரு 70 ரூபா விலை சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம சொல்ற விலை கிடையாது. இந்த சொல்ற விலை நிரந்தர விலைனா அனுசரிச்சு கஸ்டமரே லாங்குக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு
மொத்தத்தில் நமக்கு ஒரு 500 ரூபா லாபம் தெரிஞ்சா பெருசாக ஒன்றும் தேவையில்ல. ஆனால் நம்மள்ட்ட வர கஸ்டமர் இப்போ வந்துன்னா எல்லாம் 2 பல் 4 பல் தலசங்கன்னா வரணும், எனக்கு தேவைப்படுது, அது மாதிரி நம்ம இடத்துல போய் 10 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் கண்ணு போட்டு அதுலேருந்து மாடு வக்குழியாக பெருக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு இது பண்ணுறவங்க தான் நமக்கு அதிகமாக இப்போ வராங்க. இப்போ 2-3 வாரமாக தலசங்கன்னா அதிகம் எடுக்கிற காரணம் நம்மள்ட்ட வர மக்கள் விரும்புறது தலசங்கன்னா 2 பல் 4 பல் எனக்கு கூட மடியில் தப்புலாம் இருக்கும், காம்பில் தப்புலாம் இருக்கும், நம்ம போய் நான் எப்படி வேணால் பழகிக்கலாம், 2 பேர் உட்காந்து கூட கறக்க பழகிக்கலாம், மிஷின் போட்டும் பழகிக்கலாம். ஈத்து மாடாக இருந்தால் நம்ம ஒரு லேடிஸ் பீஸ்னா லேடிஸ் தான், ஜென்ஸ் தான், அது மாதிரி ஒரு சில மாடு பழகிக்குது. மிஷின் இப்போ தலசனே பழகினா அது மிஷின் போட்டும் பழகிக்கலாம், பண்ணைக்கு அப்படியே ரன் ஆகிக்கும். அது மிஷின் போடாத மாடு ஒரு மாடு கையில் பீசி பழக்கமாகி போச்சுன்னா மிஷின் போட்டால் காலை கை தூக்குது. அது மாதிரி இருக்கிறதா அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கண்ணுலேருந்து நம்ம இடத்துல போய் பழகிக்கிட்டோம், நம்ம 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நம்ம வேணாலும் 2-3 கண்ணு கழிச்சு விற்றாலும் நம்ம பணம் போகாத சேர்த்து வைக்கிற மாதிரி விற்றுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம 10 கண்ணு வச்சுக்கலாம். உங்களுக்காக ரெகுலராக கொண்டு வந்து ரெகுலராக இனிமேட்டு தலசங்கன்னு அதிகமாக வரும்னா ஈத்து மாடு வரும். சரி, இதை பற்றி சொல்லுங்கள். இதுவும் தலைச்சேன் தானே? ஆனால் இது தலைச்சா 2 பல்னா நல்லா காம்பளம் மடிக்கால் நல்லா தோல் சுருக்கம். இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இதுவும் கண்ணு போட எல்லாம் ஒரு 10 நாள் 5 நாள் இருக்கு மாதிரி தான் வாங்குறது. சுழி பவரும் நடுமுது சுழி அழகா, நெத்தியில் ஒரு சுழி, கொம்பும் பாருங்க வெள்ளை கொம்பு, ஆஸ் கொம்பு நல்லா அழகான பிஸ்கட் கலரில் நல்ல ஒரு ஜெயஜாண்டியான மனம், முது ரெட்டை முதுவில் நல்லா நெய்கட்டான மண்ணம், பேச பிடிக்கும் ஒரு மாசி மருவில் மாடு நல்லா. இந்த மாதிரி மாடுகள்லாம் என்ன பட்ஜெட்டில் கிடக்கு நம்மகிட்ட? ஆனால் ஒரு 70 ரூபா சொல்லலாம்னா அது என்ன பண்ண விலையில அனுசரித்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண பண்ணிக்கலாம். ஏன்னா தலசங்கன்னு 70 ரூபா சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க இது விலை அதிகம் அப்படிங்காங்க. அப்படி நினைக்க வேணா. 2 பல் 4 பல் இளம்பொருள் நம்ம சொல்ற விலை நிரந்தரம் இல்லை. இப்போ நம்ம கூட 70 ரூபான்னு சொல்றோம், ஐயோ 70 ரூபா சொல்றாங்களே 70 ரூபாய்க்கு தர மாட்டாங்கன்னு நினைக்கணும். முன்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். சொல்றது ஒரு 1000 தூக்கி தான் சொல்லுவாங்க. நீங்க கிட்ட நேரில் வந்து பேசுனீங்கன்னா நம்ம குறைச்சி பண்ணிக்கலாம். கண்டிப்பா அவங்க மனசு திருப்தி பண்ண மாதிரி பண்ணி தருவோம். கண்டிப்பா இளம்பொருள் நம்மள்ட்ட வாங்குற மாடு இன்னைக்கு 2000 5000 கம்மி சேர்த்து இருந்தாலும் மக்கள் நினைச்சா கூட இன்னும் 3 கண்ணு கழிச்சு மாடு மட்டும் இலைக்காத வச்சிருந்தாங்கன்னா நான் கொடுக்குறத விட 10,000 சேர்த்து கொடுத்து நானே வாங்கிக்கேன். மாட்டை இலைக்காத வச்சிருக்கணும். மாடு நம்ம இப்போ கொடுக்கும்போது நல்லா இருக்குது நீரோட்டமா, அங்க போய் இலைச்சி போச்சு 2-3 நிமிஷம் வச்சு விற்கிறேன் அந்த விலைக்கு நீங்க பிடிச்சிங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. மாட்டுல நீரோட்டம் குறையாத இருக்கணும். அப்பதான் நம்ம போட்ட பணத்தை 1க்கு 2 எடுக்க முடியும் மாட்டுல பொறுத்தளவுக்கு. அப்பதான் பாலும் வரும். மெயினாக தான் நம்ம சாப்பிட்ற மாதிரியே மாட்டுக்கு தீனி குறையக்கூடாது. அப்பதான் முதலும் காப்பாத்தான் நம்மளும் சிறப்பாக நல்லா இருப்போம். இது வந்து ஒரு ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா இது கலரே ஒரு வித்தியாசமான கலரு, நல்லா பிஸ்கட் கலரில் செம்புத்து செவில்னு சொல்லுவாங்கன்னா கொம்பு நல்லா கிளி கொம்பில் நல்லா குழி நெத்தியில் நல்லா நெத்தி பாருங்க நல்லா ஜாதி பீடு. இது மாதிரி நல்லா சிண்டு வச்ச மாடு மாதிரி மொட்டையாக தான் நல்லா சிண்டு வச்ச மாடு மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா 2 கண்ணுக்கு நடுப்புற நல்லா குழினா அதுதான் அந்த ஜாதி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஒரிஜினல் ஜெர்சினா இது. நல்லா சுழி பார்க்குறவங்க நடுமுது சுழி, முது நல்லா பாருங்க அகலாம். மாடு கழுத்து மட்டும் மாடு பல்லு 2 பல்லு தான். இன்னும் கண்ணு போடுறதுன்னு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். வரும் நல்லா 4 காம்பு நல்லா நீளமாக, காம்பு நல்லா நீளமாக, சின்னது பெருசு இல்லாத 4 ஒரே மாதிரியே இருக்குதுண்ணா காம்பு. அதே மாதிரி பையன் வந்து பாருங்க ரெட்டை பையனா பாருங்க. இந்த நடுப்புற பள்ளமாகவும் மடியெல்லாம் அரை வரலும் மடி நல்லா எடுத்து போடும்னா இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கும். அது மாதிரி தீனி தப்பு திங்கிறது நல்லா இருக்கும். மாடும் ஒரு அமைதியான மாடு, யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஒரு பால் முறையாக நான் பேசுகிறேன் மாடு என்பது ஒரு பீசி பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மாடை வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக எந்த தொந்தரவும் இருக்காது, நல்லா இருக்கும் மாடு.